அனைவருக்கும் வணக்கம். ஆக்கிரமிப்பு காஷ்மீரை இந்தியா ராணுவ ரீதியில கைப்பற்ற போகுது அப்படின்னு இன்றைக்கு பாகிஸ்தானுடைய பிரதமர் ஷெபாஸ் ஷெரீஃபே பயங்கரமான ஒரு விஷயத்தை போட்டு உடைச்சிருக்கிறார் நண்பர்களே. பாகிஸ்தான் ஆக்கிரமிச்சு வச்சிருக்கிற காஷ்மீரை இந்தியா ஆக்கிரமிக்கிறதுக்கு முயற்சிகளை தொடங்கிருச்சு. அதற்கான ராணுவ பலத்தை எல்லாம் கூட்டிருச்சு. விரைவில் அவங்க பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரை கைப்பற்ற முயற்சி செய்வாங்க அப்படின்னு பாகிஸ்தானுடைய பிரதமர் ஷெபாஸ் ஷெரீஃப் சொல்லியிருக்கிறாரு. ஷெபாஸ் ஷெரீஃப் எக்ஸாக்டா என்ன சொன்னாரு, அவர் என்ன அர்த்தத்தில் இதை சொன்னாரு, இதற்கு இந்தியா என்ன பதில் சொல்லுது, இதை பற்றி தான் எனக்கு பார்க்க போறோம் நண்பர்களே. வாங்க நண்பர்களே, இதுவரைக்கும் நீங்க நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்திருந்தீங்க அப்படின்னாக்க உலகத்தில் நடக்கிற லேட்டஸ்ட் ஜியோ பொலிட்டிக்கல் நியூஸை நிறைய நீங்க மிஸ் பண்ணியிருப்பீங்க. இனிமேலும் அப்படி மிஸ் பண்ணாதீங்க. உடனடியாக நம்மளுடைய சேனலுக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டுங்க. அப்பொழுதுதான் நாம் போடுகிற வீடியோக்கள் உங்களை சேரும். வாங்க நண்பர்களே, வீடியோவுக்கு போகலாம். நேற்றைய தினம் ஐக்கிய நாடுகள் சபையுடைய ஜெனரல் அசம்பிளியில பாகிஸ்தானுடைய பிரதமரான ஷெபாஸ் ஷெரீஃப் பேசினார் நண்பர்களே. பாகிஸ்தான்காரங்க ஐக்கிய நாடு சபைக்கு போனாலே, ஐக்கிய நாடு சபைன்னு இல்லை, எந்த ஃபோரமுக்கு போனாலுமே உடனே காஷ்மீரை பத்தி நீலி கண்ணீர் வடிப்பாங்க அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும். நேற்று இன்னும் ஒரு படி மேலே போய் ஷெபாஸ் ஷெரீஃப் இந்தியாவை கண்டு எந்த அளவுக்குலாம் பாகிஸ்தான் நடுங்குது அப்படிங்கிறத போட்டு உடைச்சிருக்கிறாரு. ஷெபாஸ் ஷெரீஃப் என்ன சொன்னார் அப்படின்னாக்க, இந்தியா பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரை விடுவித்து தன்னோடு இணைத்துக் கொள்வதற்கு தேவையான எல்லா முன்னேற்பாடுகளையும் செய்துவிட்டது. தன்னுடைய ராணுவ பலத்தை கூட ஒரு மிகப்பெரிய அளவில் அது கூட்டி இருக்குது. பாகிஸ்தான் ஆக்கிரமிச்சு வச்சிருக்கிற காஷ்மீரை மீண்டும் தன்னோடு இணைத்துக் கொள்வதற்கு இந்தியா ஒரு மிகப்பெரிய திட்டம் தீட்டி அதை செயல்படுத்தவும் ஆரம்பிச்சிடுச்சு அப்படின்னு சொல்லி அவர் சொன்னாரு. ஆக்கிரமிப்பு காஷ்மீரை இந்தியா விடுவிக்க போகுது அப்படின்னா இந்தியாவுடைய சமூக வலைதளங்கள்ல தான் பலர் இதை பேசுவாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்த்திருப்போம். ஆனால் பாகிஸ்தானுடைய பிரதமரே இப்பொழுது அலறிக்கொண்டு இந்த விஷயத்தை பேசியிருக்கிறாரு. அதுவும் எங்க ஐக்கிய நாடுகள் சபையில் போய் பேசியிருக்கிறார் நண்பர்களே. பாகிஸ்தான் ஆக்கிரமிச்சு வச்சிருக்கிற காஷ்மீர் பகுதிகளை கைப்பற்றுவதற்கு இந்தியா தனது ராணுவ பலத்தை வேகமாக பெருக்கி வருவதாகவும், ஆக்கிரமிப்பு காஷ்மீரை பிடுங்குவதற்கு தேவையான அளவுக்கு ராணுவ பலத்தை இந்தியா பெருக்கிவிட்டதாகவும் ஐநா சபையில் பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீஃப் இந்தியாவின் மீது ஒரு கடுமையான குற்றத்தை சாட்டினார். ஐக்கிய நாடுகள் பொது சபையில் பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீஃப் நேற்று உரையாற்றினார் நண்பர்களே. அப்போது அவர் என்ன சொன்னார் அப்படின்னாக்க, இந்தியா தனது ராணுவ திறனை பெருமளவில் விரிவுபடுத்தி வருது. பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரை கைப்பற்றுவதற்காக நடவடிக்கைகளை இந்தியா தொடங்கிருச்சு அப்படின்னு சொல்லி அவர் சொன்னாரு. பாகிஸ்தான் ஆக்கிரமிச்சு வச்சிருக்கிற காஷ்மீர் பகுதிகளை இந்தியா பிடிச்சிரும் அப்படின்னு கூட அவர் அலறல. அதை பிடிப்பதற்கான வேலைகளை இந்தியா தொடங்கிருச்சு அப்படின்னு மனுஷன் சொல்லியிருக்கிறார் நண்பர்களே. இந்த விஷயம் வெளிவந்த உடனேயே உலகம் முழுவதும் பெரும் பரபரப்பு தொற்றிக் கொண்டு விட்டது. இந்தியா பாகிஸ்தானுக்குள்ள ராணுவத்தை அனுப்ப போகுதா, இந்த ஆக்கிரமிப்பு காஷ்மீரை இந்தியா வெற்றிகரமாக மீட்டெடுத்து விடுமா அப்படின்னு உலகம் முழுவதும் இருக்கிற ஊடகங்கள் பெரும் பரபரப்பாக செய்தி வெளியிட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இந்த ஷெபாஸ் ஷெரீஃப் அதோட நிறுத்தல நண்பர்களே. இந்தியா காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்கியிருந்தது இல்லையா, அந்த ஆர்டிக்கல் 370 நம்ம எடுத்துட்டோம் இல்லையா, அதை ஒரு இல்லீகலான விஷயம், அதை மீண்டும் காஷ்மீருக்கு வழங்க வேணும் அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீஃப் சொல்லியிருக்கிறாரு. இது ஏதோ ராகுல் காந்தி காஷ்மீர்ல பேசின மாதிரியே இருக்குதுன்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பல்ல. உண்மையிலேயே ராகுல் காந்தி பேசுறதும் சரி, ஷெபாஸ் ஷெரீஃப் பேசுறதும் சரி, இந்த விஷயத்துல ஒற்றுமையாக ஒத்து போகத்தான் செய்து நண்பர்களே. ஷெபாஸ் ஷெரீஃபும் ஆர்டிகல் 370 திருப்பி கொண்டாருங்க அப்படின்னு சொல்றாரு. ராகுல் காந்தி என்ன சொல்றாரு, நாங்க ஜெயிச்சோம்னா ஆர்டிகல் 370 கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ரெண்டு பேருமே ஒரு சேர பேசுவது போலத்தான் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லணும். மேலும் ஷெபாஸ் ஷெரீஃப் என்ன சொன்னார் அப்படின்னாக்க, காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்கிய சட்டப்பிரிவு 370 ரத்து செய்யப்பட்டதை இந்தியா திரும்ப பெற வேணும். முஸ்லிம் மக்களை அடிபணிய செய்து அதன் இஸ்லாமிய பாரம்பரியத்தை அழிக்க
அவர் என்ன சொல்றாரு, காஷ்மீருடைய இஸ்லாமிய பாரம்பரியத்தை அழிக்க இந்தியா முயற்சி செய்யுது. பாலஸ்தீன மக்களைப் போலவே ஜம்மு காஷ்மீர் மக்களுக்கும் தங்களுடைய சுதந்திரம் மற்றும் சுய நிர்ணய உரிமைக்காக ஒரு நூற்றாண்டு காலமாக போராடி வர்றாங்க அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். அதனால் காஷ்மீரில் சட்டப்பிரிவு 370 ரத்து செய்த இந்தியாவின் ஒருதலை பட்சமான சட்டவிரோத நடவடிக்கைகளை மாற்றியமைக்க வேண்டும். அங்கே அமைதியை நோக்கி செல்வதற்கு பதிலாக ஐநா பாதுகாப்பு சபை தீர்மானங்களை நிறைவேற்றுவதற்கான உறுதிமொழிகளில் இருந்து இந்தியா விலகி இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். இதை விட தங்களுக்கு ரொம்பவுமே கவலை அளிக்கிற விஷயம் என்ன அப்படின்னு ஷெபாஸ் ஷெரீப் சொல்கிறார் அப்படின்னாக்க, இந்த மாதிரி பாகிஸ்தானை நோக்கி பல இடங்களில் இந்திய இராணுவம் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்குது. இது எங்களுக்கு ஒரு போர்க்கால நிலவரம் போல தெரியுது. இது எங்களுக்கு ரொம்பவுமே கவலை அளிக்குது. ஆக்கிரமிப்பு காஷ்மீரின் மீது படையெடுத்து அதை தன்னோடு இணைத்துக் கொள்வதற்கு இந்தியா தன்னுடைய படைபலத்தை பன்மடங்கு பெருக்கி இருக்குது, மேலும் பெருக்கி கொண்டே இருக்குது. இப்பொழுது இருக்கிற நிலைமையில இந்தியா ஆக்கிரமிப்பு காஷ்மீரை பிடித்து விடுமோ அப்படிங்கிற ஒரு ஐயப்பாடு எங்க மனதில் எழுந்திருக்குது அப்படின்னு சொல்லி அவர் சொன்னாரு. பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் இவ்வாறு பேசினதுக்கு பதிலளிப்பதற்கான உரிமையை பயன்படுத்தி ஐநா சபையில இந்திய தூதரக அதிகாரி பவிகா மங்களநாதன் பேசினாரு. அவர் என்ன சொன்னார் அப்படின்னாக்க, பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் காஷ்மீர் பிரச்சனைகள் குறித்து கருத்து சொல்லி இருப்பது கேலி கூத்தானது. பாகிஸ்தான் இந்திய பகுதிகளை ஆக்கிரமிக்க விரும்புது. இந்தியாவின் பிரிக்க முடியாத பகுதியான ஜம்மு காஷ்மீரில் தேர்தலை சீர்குலைக்க பயங்கரவாத செயல்களில் பாகிஸ்தான் ஈடுபட்டு வருது. உலகம் அறிந்தது போல பாகிஸ்தான் நீண்ட காலமாக எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தை அதன் அண்டை நாடுகளுக்கு எதிரான ஆயுதமாக பயன்படுத்தி இருக்குது. அத்தகைய நாடு பயங்கரவாதத்துக்கு எதிராக நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு எங்க வேணாலும் பேசுவது எள்ளி நகைக்கக்கூடிய விஷயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். மேலும் அவர் என்ன சொன்னார்னா, எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தை ஊக்குவிக்கிற பாகிஸ்தான் இதை உடனடியாக நிறுத்தி கொள்ள வேணும். இல்லை அப்படின்னா இந்தியா எடுக்கிற மிக கடுமையான நடவடிக்கைகளை எதிர்கொள்ள வேண்டிய நிலை பாகிஸ்தானுக்கு ஏற்படும் அப்படின்னு கடுமையான எச்சரிக்கையை ஒன்று பாகிஸ்தானுக்கு விடுத்தாரு இந்தியாவுடைய ஐநா சபை தூதர். இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க நண்பர்களே. மீண்டும் உங்களை வேற ஒரு வீடியோ சந்திக்கிறேன் கைஸ். பை பாய்.